நமக்காக பேசுறதுக்காக இங்க வந்திருக்காங்க டாக்டர் ஜி பிரியதர்ஷினி அவர்கள், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எடுகேட்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆத்தென்டிக் பீயிங் கன்சல்டிங் சர்வீசஸ், கவுன்சிலிங் சர்வீசஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனோட சைக்காலஜி, இந்த மென்டாலிட்டி, வீட்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல சூழல் அமைச்சு கொடுக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கோம். உங்களை வந்து பேசுறதுக்காக நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். லெட்ஸ் இன்வைட் டாக்டர் பிரியதர்ஷினி அவர்கள் on the dais, please. What an honor to have you here. Very, very patiently you've been with us since the start. ஸ்டார்டிங்ல வெயில் அடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோமே, அப்பல இருந்து மேம் நம்ம கூட எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது மேம் ஒரு 3-4 மணிக்கு வந்து பேச ஆரம்பிச்சேன் மேம். அப்ப கூட இந்த பசங்க எனக்காக ஒரு சின்ன மியூசிக் கூட போடல மேம். நீங்க மேலே ஏறி வரீங்கன்னு ஒருத்தர் மைக் கொடுக்குறாரு, ஒருத்தர் தண்ணி கொடுக்குறாரு, ஒருத்தர் பிரேமம் மியூசிக், என்ன மேம் அமரன் மியூசிக், ரைட்டு. அதெல்லாம் உங்களுக்கு தான் வரணும்னு இருக்கு போல. இவ்வளோ அழகா சிரிச்சா யாருக்கு தான் பண்ணாம இருக்க முடியும் சொல்லுங்க. How are you doing today? Great. I'm doing great. Thank you. It's on only. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொல்றேன் அவங்க. How sweet. இதெல்லாம் நோட் பண்ணுங்க பாஸ். ஓகே. அது யாருக்கோ அப்படியே காத்துல படிச்சு விட்டுருங்க மேம். So yeah, what would you like to tell our parents here? Okay. A very good evening everyone. It's a honor and privilege. I thank the management and your principal ma'am for having me here. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஒரு வண்டர்ஃபுல் ஃபீலிங்கா இருக்கிறது வந்து இந்த அண்டர் 5 years old CEOs முன்னாடி ஃபியூச்சர் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 10, 15, 20, 15 பேர். ஓகே, 20+ ஸ்டூடெண்ட்ஸ், 20+ ஃபியூச்சர் CEOs and founders ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் எனக்கு தெரியும் உங்க மைண்ட்லாம் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இவங்க வேற நடுவில் பேச வந்துட்டாங்களா, இவங்க எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு தெரியல, ஆல்ரெடி டயர்டா இருக்கு, குழந்தைங்கலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்றாங்க, எங்களோட குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருக்கு அப்படின்லாம் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்து கேட்குது. பட் எனக்கு கொடுத்துருக்க டைமே 5 minutes தான், அதுக்குள்ளே தான் நான் பேசுவேன். I have only one message. அந்த 5 minutes undivided attention நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா you will take away a beautiful message to home today. Okay? எனக்காக அந்த undivided 5 minutes கொடுக்க முடியுமா parents? Yes, no? Yes? Say yes. இத்தனை பேர் சொன்னா கேட்காதா? Okay, thank you so much. I'll begin with a small reflection. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் ஸ்கூல் போகும்போது அப்போ சிஸ்டம் எப்படி இருந்தது? அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் உங்களை ஸ்கூல்ல விட்டுருப்பாங்க. 3-4 மணி வரைக்கும் நீயே வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணுங்க, அடிங்க, உதைங்க, படிச்சா போதும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? எஸ். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு டுடே, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே சிச்சுவேஷன் இருக்கா? எப்படி இருக்கீங்க இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்? உங்களோட குழந்தைங்களை எப்படி வளர்க்குறீங்க? So this era is called helicopter parenting era. Helicopter parenting na enna yarkadu guess? Phone yarum paaka kudadu. அப்படினா என்ன தெரியுமா? நிறைய சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. பட் இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, you hover over your children or like a drone with CCTV surveillance, over protective-ஆ. இது நடக்க கூடாது, அது நடக்க கூடாது. I'll give one example, real life example. என்னோட குழந்தை படிக்கிற ஸ்கூல் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் சொல்றாங்க. நான் வந்து ஒரு பழைய பஞ்சாங்கம் ஓல்ட் ஸ்கூல் டைப் தான். எனக்கு படிக்கிறது இம்பார்ட், ஸ்கூல் போறது படிக்கிறதுக்கு தானே. அவன் வந்து ஹோம்ஒர்க்ஸ்லாம் ஒழுங்கா பண்றது இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல நான் மேம்கிட்ட சொல்றேன், மேம் ஃபைனலி படிக்கணும் தானே மேம், நீங்க வந்து எதுவும் கேட்கறது இல்லை. அவங்களுக்கு எப்படின்னா ஸ்டூடெண்டா தானா படிக்கணும் அப்படின்ற டைப் ஆஃப் ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்க. ஓகே, நான் வந்து நீங்க வச்சுக்கோங்க, அவங்க படிக்கலன்னு அனுப்பாதீங்க, ஸ்கூல்ல ஸ்டே பண்ணட்டும், படிச்சுட்டு அப்புறம் அனுப்புங்க அப்படின்னு நான் மேம்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மேம் சொன்னாங்க, மேம் நீங்க மட்டும் தான் அப்படி சொல்றீங்க, நேற்று ஒரு பெரிய பிரளயமே வந்துருச்சு ஸ்கூல்ல. ஒரு பேரண்ட் வந்து பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தெரியுமா? என்னோட பையனை நீங்க எப்படி வந்து ஒரு இந்த டெஸ்க்ல இருந்து பக்கத்து சீட்ல நீங்க மாத்தி உட்கார வைக்கலாம்,
அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எப்படி நீங்க பிரிக்கலாம், அவன் எமோஷனலா டவுன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் குழந்தை வந்து டான்ஸும் பண்ணணும், பாட்டும் பாடணும், படிக்கவும் செய்யணும், ட்ரம்ஸும் வாசிக்கணும், ஃபோனிக்ஸும் போகணும், ஹிந்தியும் போகணும், அந்த மாதிரி டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதை விட ரொம்ப ஆபத்து, டேஞ்சர் என்ன அப்படின்னா, என்னோட குழந்தை வந்து ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது அவங்களுக்கு வரவே வராது, அவங்க அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க போய் இந்த கலைகள்லாம் எடுத்து விடுறது, அந்த சுச்சுவேஷனே அவங்களுக்கு வராம ப்ரொடெக்ட் பண்றது, ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிறது. ஸோ இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, யூ ஆர் ஹைப்பர் கேர்ஃபுல், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கீங்க. பட் இதெல்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் பயாலஜிக்கலி எல்லா குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்கா they are wired to learn, to explore, to fall. அவங்களா கத்துக்கிறதுக்கு அவங்க பயாலஜிக்கலா வயர்டா இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருந்து பெரிய எஃபர்ட் தேவையே இல்லை. எல்லாத்தையும் தாண்டி பெஸ்ட் ஸ்கூல் இருக்கு, டீச்சர்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆன நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இமோஷனலி சேஃப் என்வரன்மெண்ட். வீடு, உங்க வீடுகளில் அவங்களுக்கு இமோஷனலாக சேஃபான ஸ்பேஸை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்வீங்க சேஃப்டி தானே, நான் ஜிம் போகிறேன் மேடம், என் பசங்களாம் ஒரு ஆபத்தும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சேஃப்டி பற்றி நான் பேசல. நான் பேசுகிற இமோஷனல் சேஃப்டி என்னென்னா, உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து ஸ்கூலில் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ லெட்ஸ் சே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உங்களோட ஏதோ ஒரு குழந்தை வந்து வீடியோவில் வரல, ஓகே, நிறைய நாள் வீடியோ போட்டே இருக்காங்க, நிறைய குழந்தைங்க ரைம்ஸ் பேசுகிறாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, உங்களோட சைல்டு வந்து வரல. ஸோ நான் வந்து கை தூக்குனேன், சார் என்ன வீடியோ எடுக்கலை அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில், ஓகே. ஸோ மெனி பேரண்ட்ஸ், இப்போ இருக்கிறவங்க, நீங்கள் பண்ணீங்கன்னு நான் சொல்லலை, சம்டைம்ஸ் சில பேர் என்னென்னா, நீ அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த, அவெல்லாம் பண்ணுறான், நீ ஒழுங்காக போய் பேசியிருக்கலாம்ல, இல்லை முன்னாடி போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேஸில், சார் எப்படி உன்ன விட்டாரு, நான் நாளைக்கு வந்து ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நான் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? இருக்கீங்களா? யாரோட மைண்ட் வாய்ஸை நான் பேசிட்டு இருக்கேன்னா? ஸோ இந்த மாதிரி நடக்கலாம். பட் ஆக்சுவலி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இமோஷனல் சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, குழந்தை வந்து நான் ட்ரை பண்ணேன், நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், நான் கையெல்லாம் தூக்குனேன், பட் ஸ்டில் எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆமாம் அது டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், உனக்கு சேடாக இருக்கா, இட்ஸ் ஓகே, சேடாக இருக்கிறது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ட்ரை பண்ணதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், உனக்கு ரைம்ஸ் தெரியுன்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. இதுதான் இமோஷனல் சேஃப் ஸ்பேஸ். சேஃப்டின்றது இதுதான். அதாவது நோ லெக்சர், நோ கம்ப்ளைண்ட்ஸ், எதுவுமே நீங்கள் பண்ணல, அவங்க அந்த ஃபீலிங் அனுபவத்துக்கான இடத்தையும் அந்த என்விரான்மெண்ட்டையும் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. இதை கொடுத்தாலே உங்கள் குழந்தைங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறதுல மட்டும் இல்லை, அவங்க லைஃப்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை விட்டுட்டு மற்ற எல்லா பெரிஃபரல் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் தட் ஐ வாண்ட் டு சே இஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த சேஃப்டி, அதாவது எந்த ஒரு ஃபில்டர்ஸ் இல்லாமல் அவங்க எமோஷன்ஸை அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸாக, இடமா அவங்க வீடுகள் இருக்கணும். ஸ்கூலில் ஃபெயில் ஆனால் கூட வீட்டில் வந்து குழந்தை, அம்மா நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை என் ஃப்ரெண்ட் என்னோட பேசலை அப்படின்னு எந்த ஃபில்டர்ஸும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான இடமா உங்கள் வீடு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தை வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஓவர் டு Yes, thank you ma'am. Beautiful comparer. Oh, how sweet. Thank you ma'am. எல்லா ஈவென்ட்டுக்கும் நீங்களே ஸ்பெஷல் கெஸ்டா வாங்க மேம் ப்ளீஸ். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு எனக்கு அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, மேம் நான் நிறைய பேசுறேன்னு சொல்லி இதை நான் போட்டு காமிச்சு எங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு மன உளைச்சலா இருக்குன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா உங்களை மாதிரி அம்மா சிரிச்சுட்டே இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படின்வா. அதே மாதிரி நீங்க எல்லாருமே வீட்டில் ஒரு ஹாப்பி ஸ்பேஸ் மேம் சொன்ன மாதிரி ப்ளீஸ் கிரியேட் அ ஹாப்பி அண்ட் குழந்தைங்களோட ஒர்க் பண்றதை தாண்டி ஒர்க் ஆன் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப், நீங்க எப்படி பெட்டரா இருக்கலாம், உங்களுக்குள்ள சண்டை வராம எப்படி இருக்கலாம், குழந்தைங்களை அதை பார்க்க வைக்காம நீங்க எப்படி இருக்கலாம்ன்றத ஒர்க் பண்ணீங்கன்னா படிக்க வைக்கிறதெல்லாம் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க. அண்ட் மாடர்ன் லெஜண்ட் ஸ்கூல் ஆல்ரெடி அவங்க மிஸ்ஸஸ் ரேகா வந்து பெஸ்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்க என்ன சிஸ்டம் இருந்தாலும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரது எனக்கு நிஜமாவே ஷாக்கிங்கா இருக்கும். நிறைய வாட்டி நான் கேள்விப்படும் போது. ஸோ அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க, உங்க குழந்தைங்க சேஃபான இடத்துல படிக்கிறதுல இருக்காங்க. மற்ற சேஃப்டி நீங்க கண்டிப்பா வீட்டில் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அங்கே படிக்கிறதுல பெஸ்டா இருக்க முடியும். அண்ட் யூ ஷுட் ஹேவ் பேஷன்ஸ். நான் ஃபைனலி ஒரே ஒரு லைன் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும், அதுவரை பொறு மனமே. ஒரு குழந்தைக்கும் அதோட ஃபேஸ்ல தான் ப்ளூம் ஆவாங்க. வெயிட் டில் த சைல்ட் ப்ளூம்ஸ். ஓகே, தேங்க்யூ.
so much. தேங்க்யூ மேம். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் டாக்டர் பிரியதர்ஷினி அவர்கள்.